பக்கவாத்தியங்களாக இருந்து துணை புரிபவர்கள் பேராசிரியர் அறிவுக்கடல் சைவ கொழுந்து நம்முடைய மதிப்புக்குரிய வைத்திலிங்கனார் அவர்கள், இசை வல்லுநர், இசை ஆசிரியர், இசை அமைப்பை நிர்வகித்துக் கொண்டு வருகின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் கூறி, ஐயா இன்னொரு கீர்த்தனையை பார்க்கலாம். போன முறை நீங்க ஒரு கானாமுத்த பானம் வழங்கினீர்கள். இந்த முறை நாத நிலை கண்டுருக நான் அருகனா கேட்கிறேன். நாத நிலை கண்டு உருக நான் அருகனா என்கின்ற ஒரு பாடல். இது காயக பிரியா, ரிஷப பிரியா பார்த்தோம், அப்புறம் நீங்க ரசிக பிரியாவை தொட்டு காட்டினீங்க. இன்னைக்கு காயக பிரியான்னு ஒரு ராகத்தை சொல்லுகிறார். அது கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. முதல்ல பாடக்கூடிய ராகம் எது? குழந்தைகளுக்கு சொல்லி தரக்கூடிய ராகம் எது? மாயாமாளவ 15. இது காயக பிரியா, 2 தள்ளி 13வது. மாயாமாளவர்கள் சரி கம பத நிச தனி தவ மகரேச, இது மாயாமாளவர்கள். விஷாதம் மட்டும் மாறும். சரி கம பத நிச சனி தவ மகரேச, காயக பிரியா. காயக பிரியாங்கிறது அங்கெல்லாம் மாயமாளவ மாதிரி இருக்கும். இந்த காயக பிரியான்னு தெரியாமலே கொஞ்ச நேரம் பாடிட்டே இருக்கலாம். எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க மாயாமாளவோட. அந்த நிஷாதம் வரும்போது, அந்த சுத்த நிஷாதம், அதுதான் விவாதி ஸ்வரம். இந்த பாட்டுல காயக பிரியா அப்படின்னு ராக முத்திரை வருது. தாச காயக பிரிய நய சொராட்சரத்தோட வருது. தாச தாச காயக பிரிய நய, ஆனா சொராட்சரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது நீச, அது அந்த ஸ்வரம். அது இன்னொரு என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டுகள் எல்லாமே நம்ம கர்நாடக இசையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏ இசைலய ஸ்ருதி லிய யா குழலெழு கணநய தேசிக தசவிதமா கமக கானம். இவரை தவிர நம்ம இசையை பற்றி நிறைய பாடியவர் தியாகராஜ சுவாமி தான். ஏன்னா எல்லாம் அவரோட பாட்டுல நாதோபாசனா, இல்லாட்டி நம்ம ஷோபில்லு சப்தஸ்வர அல்லது நாத தனுமனிஷம், இந்த பாட்டு மாதிரியே அந்த கான்செப்ட வரவழைச்சு தமிழ் இசை, நம்ம இசையை பற்றி இத்தனை ஸ்வரங்கள் வருது, கமகங்கள் உண்டு, யாழ்குழல் உண்டு, இந்த மாதிரி இசையை பற்றி அமைச்ச நிறைய பாட்டுகள் கோட்டீஸ்வரையருக்கு அந்த பெருமை உண்டு. அருமையான தகவல். காயக பிரியா ராகத்தில் நாதநிலை கண்டுருக டாக்டர் உங்களை அழைக்கிறார். கேட்போம். நாதநிலை கண்டுருக நாதநிலை கண்டுருக நாதநிலை கண்டுருக அருகன நாதநிலை கண்டுருக அருகன நாதநிலை கண்டுருக
சயின்ஸ் ஆஃப் மியூசிக் என்பார்கள். இரண்டிலுமே வந்து டாக்டருக்கு மிகுந்த பரிச்சயமும் பற்றும் உண்டு என்பதனால் அந்தரங்க பக்தி தந்து என்னை ஆளையா என்கின்ற பாட்டு. அரசே நின் பொன்னடிக்கு அடிமை நான், ஒரு பணிந்து இறைவனை பாடுகின்ற ஒரு அருமையான பாடல். இது வந்து நீங்க பேச அரசியமாயிட்டீங்க. ஷட்வித மார்கினி என்கின்ற ராகத்துல அமைந்திருக்கிறது. நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் கேள்விப்படாதது பெரிய ஆச்சரியமான தகவல் இல்லை. ஆனா என்னுடைய அதிகம் பேர் இந்த ராகத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஷட்வித மார்கினி. ஷட்வித மார்கினி அதுவும் மேலகர்த்தா தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் மகாவைத்தியநாத சிவன், அப்புறம் நம்ம பாலமுரளி கிருஷ்ண சார், இவாதான் இந்த மேலகர்த்தா 72 மேலகர்த்தால பாட்டு அமைச்சிருக்காங்க. ஷட்வித மார்கினி நீங்க நினைக்கிற மாதிரி ரேர் சாங் தான், ஆனா விவாதி ராகம் இல்ல. பாட்டுலயே இந்த ராகம் வருகிறது. சம்மத சம்மத ஷட்வித மார்கினி அப்படின்னு வரும். நாம் வேணுன்ட்டு இந்த பந்துவராளி, சிமேந்திர மத்திய, சண்முக பிரியா இதெல்லாம் பாடல. இந்த கொஞ்சம் ரேர் கேட்க முடியாத நிறைய ராகங்கள். கமபத நிதபமகரி சரி கமபத நீரித ரீத நிதபமகரி அந்தரங்க பக்தி தந்தன்னை அலையா. கடைசியில் அவருடைய நல்வண்ண கவி குஞ்சரதாசன் என் கண்ணி, அந்த மாதிரி அவர் அந்த முத்திரையும் வரும். ராக முத்திரையும் இவருடைய முத்திரையும் வந்திருக்கு. அருமை அருமை. ஷட்வித மார்கினி ராகத்தில் அந்தரங்க பக்தி என்கின்ற பாடலை டாக்டர் பாடியிருக்கிறார். அதை நம்ம கேட்போம். அந்தரங்க பக்தி தந்தன்னை ஆளையா, அந்தரங்க பக்தி தந்தன்னை ஆளையா, அந்தரங்க பக்தி தந்தன்னை ஆளையா, அந்தரங்க பக்தி தந்தன்னை
அண்மை காலத்தில் வாழ்ந்த அவருடைய படைப்பு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வெளிவந்திருப்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த 72 36 வந்து சுத்த மத்தியமத்துல இருக்கு. அடுத்த 37 இருந்து 72 வரைக்கும் எல்லாமே பிரதி மத்தியமம் தான். அது ஒரு அமைப்பு. இந்த மெண்டலிவ்ஸ் குரோனாலாஜிக்கல் இந்த டைம் டேபிள் இருக்கு இல்லையா, ஆஃப் எலிமெண்ட்ஸ், மெண்டலிவ்ஸ் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அந்த ஸ்வரங்களை அமைத்து அந்த 36ல 6 சக்கரங்கள், அடுத்த 36ல 6 சக்கரங்கள். ஷட்ஜ பஞ்சமம் கான்ஸ்டன்ட் அச்சல ஸ்வரங்கள். மத்தியமம் இது வந்து இந்த 36ல சுத்த மத்தியமம், இந்த 36ல பிரதி மத்தியமம். மீதி என்ன? காந்தாரம் ரிஷபம். ஒரு சக்கரத்துல காந்தார ரிஷபம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி 6 சக்கரங்கள். ஒரு சக்கரத்துக்குள்ள நிஷாதமும் தெய்வதமும் மாறும். சோ அப்படி ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த பர்முடேஷன் மேத்தமேட்டிக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு டேபிள் இந்த மேலகர்த்தா ஸ்கீம்னு சொல்லலாம். இதுல வந்திருக்கக்கூடிய ராகங்கள் ஸ்கேல்ஸ் தான். அந்த சங்கராபரணங்கிறது தீர சங்கராபரணம் அப்படின்னு பேரோட இருக்கு. அந்த டெவலப் ஆகி சில ராகங்கள் வெளி வந்திருக்கின்றன, சிலது பிரபலமா இருக்கின்றன, சிலது இன்னும் பிரபலமாக கூடியதாக. 100 வகுப்புகளில் நடத்த வேண்டிய பாடத்தை ஒரு நிமிடத்தில் நுணுக்கமாக தெரிவித்த டாக்டர்